அவ்வளவு பெரிய சுமதாங்கிக்கெல்லாம் எப்பரா நீ ஒரே அடியில உடைச்ச? அண்ணே எல்லாத்துக்குமே ஒரு வீக்னஸ் இருக்குண்ணே. அதை கண்டுபிடிச்சு அடிச்சா எதையும் சாய்க்கலாம் சாதிக்கலாம். அதே மாதிரி அந்த கல்லுக்கு ஒரு வீக்னஸ் இருந்தது, பார்த்து அடிச்சேன் உடஞ்சிருச்சு. அப்படின்னா என்கிட்ட என்ன வீக்னஸ் இருக்குன்னு சொல்லு. எல்லாம் அவங்கவுங்களே தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கலன்னா பிரச்சனை தான். தம்பி பல்லு பத்திரம். ஏன்? தேங்காய் மிட்டாய் வருது. ராகுல், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். பேசுமா, பேசு பேசு பேசு, சும்மா பேசுமா. இவர் இருக்காருன்னு பாக்குறியா? அதானே, நான் வேற யாரும் இல்ல. இவர் பாவம் சும்மா. அண்ணா உங்களை யாரோ கூப்பிடுற மாதிரி. போறேன்டா போறேன். வரும்போது வம்பா குட்டி வந்துருங்க. யாராச்சும் ஒரு பிகர் வந்து அங்க போய் சாணி எள்ளு சகதி எள்ளுன்னு அனுப்பி விட்டுறது. ஏடா நான் கிட்ட போறேன். தள்ளு தள்ளு. யூ ப்ளீஸ் கண்டினியூ. இருங்கடி. சொல்லு. நான் பிகாம் வரைக்கும் படிச்சிருக்கேன். மேல்கொண்டு என்ன படிக்கலான்னு ஐடியா கேட்கத்தான். உனக்கு எதுக்கு படிப்பு? உன் கண்ணிலேயே பி இருக்கு, பியூட்டிஃபுல் ஐஸ். உன் முதட்டிலே பிஎல் இருக்கு, பியூட்டிஃபுல் லிப்ஸ். அடடடா. மொத்தத்தில் ஒரு நடமாடும் யூனிவர்சிட்டி. நீ வாழ்க்கை பத்தி உன்கிட்ட பேசணும். ஒண்டிபுலி. என்னடா என்ன 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 சத்தம்? என்னடா போகும்போது ஒருத்தி இருந்தா வரும்போது ஒரே கூட்டமா இருக்கு. என்ன நடக்குதுங்க? அப்படின்னா இது என் கேர்ள் ஃப்ரெண்டு, அது என் பெஸ்ட் ஃப்ரெண்டு. ரெண்டு பேரும் அவங்க வாழ்க்கையை பத்தி முடிவெடுக்க இங்க வந்திருக்காங்க. இப்ப முதல்ல உன் வாழ்க்கையை பத்தி நான் முடிவெடுக்க போறேன். வாங்க. எங்க நான் இழுத்துட்டு போற? ப்ளீஸ் நான் சொன்ன கேளு ப்ளீஸ். முதல்ல அவனை ஊருக்கு அனுப்பு. அடி படுவா. ஏன்டா என் பேரை அனுப்ப சொல்றேன்? என்னைய மாதிரி சும்மாவே இருக்க மாட்டேங்கிறான். இவனால சும்மா இருக்க ஏன் கௌரவம் போயிரும் போட்டு. அப்படின்னு உங்க கௌரவத்துக்கு பெரிய பங்கு வந்துருச்சு. ரெண்டு பொட்ட பிள்ளை. சும்மாரா. ரெண்டு பொட்ட பிள்ளை கூட தேவையில்லாம ஆடி பாடி அடிச்சு திரியா அந்த பையன். ஒரு இளநில ஒரு குழாய போட்டு உரியுற. சும்மாரா மறந்து போடா சும்மாரா. ஒரு கூல் ட்ரிங்க்ஸ்லயும் ஒரு குழாய போட்டு உரியுற. எங்க விட்ட எதுல விட்ட? கூல் ட்ரிங்க்ஸ்ல விட்ட. ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் பாத்தல ஒரு குழாய போட்டு உரியுறத பாத்துக்கோம். ஆனா ஒரு கன்னி பொண்ணு ஹவுத்துக்குள்ள இருக்க தண்ணிய எந்த குழாயும் போடாம வாயோட வாய வச்சு உரியுற நீ பாத்திருக்கியா? அப்படி எவன்டா பண்ணவே? உன் பேரு ரியாக்ஷன் ஹெவியா இருக்கு. செத்த நீ. அப்படியா பண்ணன ஏனாத்தா? என் தங்கம் அச்சு அசல ஒரு தாத்தா இருக்கடா. தாத்தனாட்டமா? அப்ப இது வம்சாவளியா தான் நடந்துகிட்டு இருக்கா? பின்ன பெருமைப்பட்டுக்கிறியா நீ? அவன் யாரோட வாயில வாய வச்சு உறிஞ்சான் தெரியுமா? யாருடா? காசி ஐயனாருடைய தங்கச்சி வாயில. என்ன கண்ணு நட்டுக்குச்சு. இன்னொன்னு சொல்றேன் கேட்டுக்க. அவன் தங்கச்சியை யாரு ஏற இறங்க பார்த்தாலும் சரி, பாக்குறவன் கண்ணு மட்டும் இல்ல, அவன் குடும்பத்திற்கு கண்ணை பூரா நோண்டி எடுத்துருவான். ஆனா உன் பேரு அந்த பிள்ளையோட வாயில விளையாண்டுருக்கான். அப்படின்னா அவன் வாய்க்குள்ள இருக்க பொருள் பூரா என்ன ஆகும்னு நீ யோசனை பண்ணிக்க. இவன் பொருளை பத்தி கூட எனக்கு கவலை இல்லையே. இவன் கூட சேர்ந்த என் பொருள் எல்லாம் எப்படி எடுக்க போறாங்க எனக்கு பயமா இருக்கு. உடனே மாதிரி என் காலை எடுத்து உடக்காக்கிட்டாக்கிட்டா. வேலை வெட்டி இல்லாம ஒரே இடத்துல சும்மா கிடக்குற பயலுக்கு காலு போனா என்ன கையு போனா சும்மா கேடாடா. உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்குல்ல? அந்த பொண்ணுக்கு தான் என்ன பிடிச்சிருக்கு பாட்டி. வேணான்னு கேட்டு பாருங்க. மறுபடியும் ஏன்டா கேட்க சொல்ற நீ? ஒரு சாட்சிக்கு தான். என்ன தாண்டா? எத முதல்ல ஏறா. எதுல? கூரை மேல இறங்குடா. எதுக்குள்ள? வீட்டுக்குள்ள காட்றா. என்னத்த? தாலியடா. நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷியா? அந்த பயலுக்கு புத்தி சொல்றத விட்டு ஏறா இறங்குடா தாண்டாங்கறீங்க. இவ ஒருத்தன் காஞ்ச சருகுல மூத்திரம் பெஞ்ச மாதிரி லொட லொடன்னு. நீ இவனை பத்தி எல்லாம் கவலைப்படாத. நீ ரவுண்ட் கட்டி விடுறா லவ்ஸ். அண்ணன் கோச்சிட்டு போறாரு. உனக்கு கிடைச்ச மாதிரி அழகான பொண்ணு அவனுக்கு கிடைக்கல இல்ல. அந்த பேக்காடு திரும்பி இந்த பக்கம் போறாரு. அங்கிட்டு முட்டுச்சந்திரா. வழி தெரியாம அலையுது பயப்புள்ள. நீ பின். Witness the power of the punch only on Eros Now.